அண்மை செய்தி மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்துள்ளது. 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 20ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான பரப்புரை தற்போது ஓய்ந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய அளவிலான தலைவர்கள் நேரடியாக சென்று பரப்புரை மேற்கொண்ட நிலையில் மகாராஷ்டிரா தேர்தலுக்கான பரப்புரை தற்போது ஓய்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், பரப்புரை ஓய்ந்திருக்கும் நிலையில இதுவரையிலான பரப்புரையில் என்னென்ன விவகாரங்களை முன்வைத்து கவனம் எடுத்திருக்கிறார்கள் தலைவர்கள்? யார் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்களை முன்வைத்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள்? தேர்தல் களம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக வேறுவழி மகாராஷ்டிராவாகட்டும் அதே போல ஜார்க்கண்ட் இரண்டு மாநிலங்களுக்குமே இந்த தேர்தலானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இரண்டாம் கட்ட இந்த தேர்தலானது அதே போல மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக தேர்தலானது 20ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான பரப்புரை இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை தேசிய அளவிலான பாஜக தலைமையிலான அந்த கட்சிகளும் அதே போல எதிர்கட்சி இந்திய கூட்டணி கட்சிகளும் நேரடியாக மோதுகின்றன. இரு மாநிலங்களுமே வந்துட்டு பல்வேறு முக்கிய அந்த மாநிலம் தொடர்பான உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு கட்சி தலைவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கையில் எடுத்து பேசியிருந்தார்கள். அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை பல்வேறு விவகாரங்கள், குறிப்பாக நக்சலைட்கள் அதே போல இஸ்லாமியர்கள் விவகாரங்களை தொடர்பு படுத்தி ஆளும் அரசுக்கு எதிராக பாஜக தொடர்ந்து அந்த விமர்சனங்களை முன்வைத்து மத்திய அமைச்சர்கள் அதே போல பிரதமர் ஆகட்டும் போன்ற அனைத்து தலைவர்களுமே வந்துட்டு இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போலதான் மகாராஷ்டிராவில வந்துட்டு தற்போது உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், தேசிய அளவிலான பிரச்சனைகளும் வந்துட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கையில் எடுக்கப்பட்டு இந்த விவகாரமானது தற்போது அந்த பிரச்சாரமானது ஓய்ந்திருக்கின்றது. பொறுத்து பார்க்க வேண்டும். 20ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. அதே போல வாக்குறுதி, அதாவது தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்களிக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் வந்துட்டு முக்கிய பங்களிக்கக்கூடிய நிலையில் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய அந்த வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை யாருக்கு செலுத்த இருக்கின்றார்கள், பொதுமக்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பது வருகின்ற 20ஆம் தேதி தங்களுடைய வாக்குகள் மூலம் அறிவிக்க இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜீவ்.